ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா GE 3151 சரியா, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட முக்கியமான நோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த நோட்ஸில் இருக்குது. அதனால் இந்த நோட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதாவது இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சுக்கும் எல்லா கோர்சஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காமன் பேப்பர் தான் சரியா. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணி வச்சு பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பின் நாட்களில் மேபி நீங்கள் அரியர் வச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஜெக்ட்ஸ் கோட்ஸை நீங்கள் என்னாச்சு போதுன்னா எப்போயுமே ஞாபகம் வச்சுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங், அதாவது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நேற்றுக்கோ வீடியோ சொல்லியிருந்தோம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது, கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே என்னாச்சு போதா கோ த்ரூ பண்ணிடலாம். ஏன்னா பைத்தான் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டாவே போதுமானது சரியா. அப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் அந்த யூனிட் சரியா, மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 5 யூனிட்ஸ் இருக்கும் சரியா. அந்த 5 யூனிட்ஸை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம், செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சேஃபாக நமக்கு எப்படி பப்ளிக் எக்ஸாம் நடக்குதோ அதே மாதிரி உங்கள் காலேஜுக்குள்ளே எக்ஸாம் வந்து நடக்கும். நமக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க சரியா. இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸு, அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஃப்ளோ சார்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்டிஷன்ஸு சரியா, இஃப் ட்ரூ, அதாவது அதே மாதிரி இஃப் ஃபால்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சூப்பராக யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்பிளுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க சரியா. அதனால் இந்த நோட்ஸை நீங்கள் என்னாச்சு போதும் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 117 பேஜ் இருக்குது. கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.